இப்போ நீங்க பேசலையா வரம்பு மீறி ஓடு 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 ஓடுன்னு நீங்க பாடினீங்களே, அதெல்லாம் முதலமைச்சருக்கான கண்ணியமா, மாண்பா, மரியாதையா? என்ன லட்சணத்துல பேசுறீங்க? இப்ப நான் சொல்றேன், முட்டாள் முதலமைச்சரா இருக்கிறார் விஜய். நான் சொல்றேன், ஒத்துக்குருவானா தாவேக்காரன்? ஆனா ஆதவர்ஜன் அப்படி பேசி இருக்கிறாரா இல்லையா? திமுகவை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படிம்பாரு. ஸ்டாலினை நான் தான் காப்பாத்துவேன், கலைஞருக்கு நான் கேடயமா இருப்பேன், எல்லாரையும் காப்பாத்துன்னு சொல்லி கட்சியை காப்பாத்தல. மூன்றாவது சக்தியோட போயிட்டோம்னா நம்ம கட்சி தப்பிச்சிடும்னு அவங்கள காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப எப்ப விஜய் எப்படி நம்ப வைக்கிறது, தாவேக்காரனை எப்ப நம்ப வைக்கிறதுனா, நான் எப்படிலாம் எங்களை குடும்பப்படுத்தினாங்க தெரியுமா? திமுக காரன் தயவுல எம்பி ஆயிடுறது, திமுக காரன் தயவுல எம்எல்ஏ ஆகுறது, திமுக தயவுல எல்லாமே காரியம் சாதிச்சுட்டு திமுகவுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சவங்க எங்க அதிகாரம் இருக்கிறதோ அங்க போய் பச்சக்குன்னு ஒட்டிக்கிற பச்சவந்திக்கு தான். ஒரு கட்சியில அவங்க ஓட்டுல அவங்க படத்துல ஜெயிச்சுட்டு அவங்க மூஞ்சில காரி துப்பிட்டு இன்னொரு கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு போற அயோக்கிய பச்சோந்திகள். புதிய சிந்தனை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் பரபரப்பான அரசியல் சூழல்ல டெய்லியும் ஏதாவது ஒரு டாபிக் இங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல மார்க்கண்டேயன் அவரோட கைது, விருதாச்சலம் எம்எல்ஏ. என்ன இருந்தாலும் ஒரு திமுக அந்த ஒரு கூட்டத்துல ஒருமையில பேசுறதுன்றது தவறு தானே சார்? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை ஒருமையில பேசுறது, எலும்பு முறிச்சிடுவேன்னு சொல்றதெல்லாம் எனக்கு இது எப்படி சார்? நீங்க இல்ல, மேடை பேச்சு என்பது அடிப்படையில ஒரு எமோஷனலான ஒரு வடிவம். அது வரம்பு மீறி பேசுவது என்பது மேடை பேச்சுக்கு எப்பொழுதுமே தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு வழிமுறை. அதை நான் நியாயப்படுத்தி பேசுறதா புரிஞ்சுக்க கூடாது. எல்லா காலத்திலையுமே மேடை பேச்சு தான் இருக்கு. இப்போ நீங்க பேசலையா வரம்பு மீறி ஓடு 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 ஓடுன்னு நீங்க பாடினீங்களே, அதெல்லாம் முதலமைச்சருக்கான கண்ணியமா, மாண்பா, மரியாதையா? என்ன லட்சணத்துல பேசுறீங்க? ஆதவர்ஜுனா பேசலையா கடந்த முறை? எவனோ ஒருத்தன் சரக்கு அடிச்சுட்டு 2 பேர் லாட்ஜ் மாடியில் சண்டை போட்டு பாட்டில் தூக்கி எரிஞ்சதுக்கு சிஎம் ஸ்டாலின் உடனே இங்கே வரணும்னு போன ஆட்சியில் சொல்லலையா? அதோட நிப்பாட்டினாரா? முட்டாள் முதலமைச்சர்னு பேசினாரா இல்லை ஸ்டாலினை? அதெல்லாம் நாகரிகமான பேச்சா? அப்ப நீ பெரிய அறிவாளியா? இப்ப நான் சொல்றேன், முட்டாள் முதலமைச்சரா இருக்கிறார் விஜய். நான் சொல்றேன், ஒத்துக்குருவானா தாவேக்காரன்? ஆனா ஆதவர்ஜன் அப்படி பேசி இருக்கிறாரா இல்லையா? வரம்பு மீறி பேசாதவர்களா நீங்க? உங்களுக்கு அந்த யோக்கியதை இருக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு? இல்ல சார். இப்போ நான் கேட்கறது என்னன்னா, மேடை பேச்சிலே எமோஷனல் லெவல்ல தாண்டி பேசுறது என்பதற்கு கடந்த காலங்கள்ல எல்லாம் அப்படி அனுமதிக்கப்பட்டது. சபாநாயகரா இருந்த மறைந்த காளிமுத்து ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு 2 அணி பிரிந்து கிடந்த போது, பிளந்து கிடந்த போது ஆபாசமா பேசினாரு. நான் கேட்டிருக்கேன், 1000 பேர் பேசியிருக்காங்க. அதுக்குன்னே பேச்சாளர்கள் உண்டு. தீப்புரி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், நன்னிலா நடராஜன், இதெல்லாம் பெரிய ஸ்டார் பேச்சாளர் சொல்லப்பட்டவங்க. எல்லாரும் திமுக இல்லங்க, அண்ணா திமுகவுல கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசாத ஒரு பேச்சா சார்? அவர் என்ன மாதிரியான ஒரு பேசுனதெல்லாம் நம்மளும் இங்க கேட்டிருக்கோம் இல்ல சார்? இங்க எலும்பு முறிச்சிடுவோம், உங்களை அடிச்சிடுவோம். பிஜேபியில கலவரத்தை தூண்டும் விதமா பேசுறான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கருப்பு முருகானந்தம்னு ஒரு ஆள்லாம் கலவரத்தை தூண்டும் விதமா பேசுறான். எவ்வளவு ஆபாசமாக இந்து முன்னணி கூட்டங்கள்ல மத கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியிருக்காங்க தெரியுமா? மிக ஆபாசமா பேசியிருக்காங்க. எப்பொழுதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? எச் ராஜா பேசாத பேச்சா? எச் ராஜா வரம்பு மீறி பேசினதே இல்லையா? எத்தனை முறை எச் ராஜா வரம்பு மீறி பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு? சொல்லுங்க, நீங்க கணக்கு சொல்லுங்க. எத்தனை முறை கைது செய்யப்பட்டிருக்காரு? இது நான் என்ன சொல்றேன்னா, பேசக்கூடாதுன்னா அனைவரும் பேசக்கூடாதுல்ல. உன் கட்சிக்காரன் பேசுறான்ல, நான் என்ன சொல்றேன்னா, சீர்திருத்தம் என்பது தங்களிடமிருந்து தொடங்கணும். என்னிடமிருந்து நான் தொடங்கணும், எதிராளியிடமிருந்து தொடங்க முடியாது. அதனால நீங்களும் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், முட்டாள் முதலமைச்சரே என்று மு.க. ஸ்டாலினை பார்த்து ஆதவர்ஜனா பேசிய போது இப்படி கண்ணிய குறைவான பேச்சை பேசக்கூடாது என்று விஜய் ஒருவேளை கண்டித்திருந்தால், தாவேகா கண்டித்திருந்தால், நான் இதை கண்டிக்கிறேன். மார்க்கண்டேயன் பேசுனது நானும் கண்டிப்பேன். நீங்க வரம்பு மீறி இருக்கீங்க, அப்புறம் உங்களை வரம்பு மீறி ஒருத்தன் பேசுறாங்கிறிய, என்ன நியாயம் இருக்கு அதுல? சட்டமன்றத்துல எலும்பு முறிச்சிடுவேன், வாடா பாத்துக்கலான்ற மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப தடித்த வார்த்தைகளா முட்டாள் முதல்வர். அப்புறம் இப்ப ஆராசா கூட சொன்னாரு, லூசுன்னு சொல்றதா இல்ல கிறுக்குன்னு சொல்றதா இந்த முட்டாள் முதல்வர்னு சொல்றதெல்லாம் ஓகே. இதெல்லாம் நீங்க காலங்காலமா நீங்க பேசுறீங்க, நாங்க பேசுறீங்கன்னு எடுத்துக்கலாம். எலும்பு முறிச்சிடுவேன், வாடா பாத்துக்கலாம் அப்படின்றது இவ்வளவு ஒரு தரமிறங்கி பேசுறது தானே சார்? இங்க சுற்றுமா, சக்கரைன்னு எழுதுனா இனிச்சிருமா?
என்ன பேசுவது என்பது என்னங்க அது? நம்ம வீட்டில் கூட தான் வந்து புருஷன் மண்டாட்டி சண்டையில் கூட தான் உன்னை கொண்டுருவேங்கிறாங்க சில பேர். அப்புறம் கஞ்சி வாங்கி குடிக்கிறாங்க, அதுட்டே போய் சோறு வாங்கி திக்கிறாங்க. அதுதானே நான் என்ன கேட்குறேன், கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி வந்து பேசிக்கொள்வதில் இரண்டு தரப்புமே கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பேசுவது ஒரு வகை இருக்குது. நீ மட்டும் ஒழுக்கமாக பேசணுங்கிறது வகை. நான் சரக்கு அடிப்பேன், ஆனால் நீ மட்டும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இருக்குல்ல. நான் சேட்டு பிடிப்பேன், நீ குடிக்கக்கூடாது. ஆம்பளை நான் அத்துமீறி நடந்துக்கிறேன், பொம்பளை ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை சில பேர். அது மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் மார்க்கண்டேயன், நான் என்ன சொல்கிறேன், மார்க்கண்டேயன் மேலே வழக்கு போடு. கைது யார் மேலே எடுக்கன்னா வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே கைது நடவடிக்கை எடு. பாலியல் அத்துமீறலுக்கு துணை பண்ணாருன்னு அவர் மேலே பிரச்சனை பஞ்சாயத்து இருக்குது, வேணால் போட்டு வழக்கு போடு. நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குவது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பேசுவதுங்கிறது என்ன பாதிப்பு உண்டாக்குறதா? பேசுங்கிறது காத்தோட கலக்கிறது. இன்றைக்கி வீடியோ இருக்குது, இன்றைக்கி வந்து மொபைல் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணுறதுனால அதை நம்ம வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தாக எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தா யாரை பற்றி பேசலைன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. எவ்வளவோ பேசியிருக்கீல்ல, எவ்வளவோ வரம்பு மீறி பேசியிருக்கீல்ல, பேசலைன்னு சொல்ல முடியுமா யாரும்? எல்லாருமே பேசியிருக்காங்க. இப்போ வந்து வரம்பு மீறி நீங்களும் பேசுறதுனால நாங்களும் நான் என்ன சொல்றேன், முதல்ல வந்து கண்ணிய குறைவாக யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க, எதிர்கட்சிக்காரை மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஃபைன் சார். சார் இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து லண்டன்லேருந்து இங்கே வந்திருக்காரு. ஆனால் அவர் வர்றது தாமதமாகுது அப்படின்ற ஒரு வார்த்தை கூட திமுக நிர்வாகிகள் யார்கிட்டயுமே சொல்லலை. ஓபிஎஸ் முதற்கொண்டு அவருக்காக ஏர்போர்ட்ல வந்து காத்திருந்த அந்த ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பா இப்ப பேசப்படுதுன்றதை நம்ம பாக்குறோம். துபாயில நாங்க இறங்கிட்டோம், அங்க வந்து லேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த கூட கன்வே பண்ண முடியாது அவங்களோட நிர்வாகிகளுக்குன்னு. இங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது இல்ல சார்? அதுல யாருக்கு என்ன, பொதுமக்களுக்கு என்ன இடையூறு? பொதுமக்களுக்கு இடையூறு இல்ல, கட்சிக்காரன் அவங்க தலைவருக்கு கட்சிக்காரன் காத்திருக்காங்க. அதுல பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் சொல்ல பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்கள் தான் சொன்னேன். ஏதாவது விமான ஓடுதளத்துல குறுக்கிட்டாங்க திமுக காரங்கன்னா நம்ம பேசலாம். ஓடுதளத்துக்கு குறுக்க எப்படி போகலாம் சார்? விமானம் இல்ல. அவர் ஓபிஎஸ்ன்றவர்லாம் ஒரு ஏடிஎம்கேல ஒரு முன்னாள் முதல்வரா இருந்தவர். அவர் உங்களுக்காக வந்து காத்திருக்கிறாரு அப்படின்னும் போது நிர்வாகிகள் அத்தனை பேர் யாரும் காத்திருக்க சொன்னாங்களா? விரும்பி தானே வர்றாங்க. யாராவது காத்திருக்க சொன்னாங்களா? ஓபிஎஸ் வந்து மணிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாமே. ஜெயலலிதா வீட்டு வாசல்ல கிடையாது, கேட்டுக்கு அங்கிட்டு காத்திருந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்திருந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எத்தனையோ பேர் காத்திருந்துருக்குறாங்க. ஏன் அரசியல் என்பது இன்றைக்கு வந்து அதிகார வேட்டை, அங்கீகாரத்துக்கான ஒரு முயற்சி அது. அதில் அவர்கள் தலைவர்கள் மனம் குளிர வேண்டும் என்பதற்காக கட்சிக்காரன் காத்திருக்கிறதெல்லாம் எப்படி பஞ்சாயத்தில் சேர்க்கிறீன்னு எனக்கு தெரியலையே. அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியலையே. காதலன் காதலிக்காக காத்திருக்கான், பரீட்சை எழுதுறதுக்கு மாணவன் காத்திருக்கான், திருவிழாவுக்கு பக்தன் காத்திருக்கான். உலகம் முழுக்க காத்திருப்பு இருக்குது. நீங்கள் ட்ரெயின் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வரலைன்னா இப்போ நீங்கள் போய் காத்திருக்கீங்க. மாதிரி விமானம் தாமதமாக வந்துச்சு, கட்சிக்காரன் காத்திருக்கான். இதில் யாருக்காவது ஏதாவது கெடுதல் இருக்கா? ஃபைன் சார். இப்போ திமுக பாஜக வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மறைமுகமா இது வந்து ஒரு கள்ள தொடர்பு அவங்களுக்குள்ள இருக்கு. 2029 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாமே வெள்ளம் வந்துடும் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? அதாவது அப்படி ஒரு சூழல் வந்து இங்கே உருவாகி விட்டது. அதை நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் துண்டை காணாம துணியை காணாமப்பாங்கல்ல, வேட்டியை போட்டு ஓடுறதும்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுக கூட்டணியிலே நின்று திமுக செலவு பண்ணி அவங்க 27 சீட்டு கொடுத்து, அவங்க ராஜ்யசபா கொடுத்து, அவங்க காசில் ஜெயிச்சு அப்படியே அலையக்கா தூக்கி கொண்டு போய் 5 எம்எல்ஏ கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டாங்க தாவேக்கால. அவங்க அகில இந்திய அளவில் நம்ம ஒரு இந்தியா கூட்டணியில் நமக்காக இருக்கிறாங்களே, 22 மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே, 8 மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் இருக்காங்களே, 30 பேர் ஆதரவு கொண்ட இயக்கமாச்சு. ராகுல் காந்தியை முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னவராச்சு. அப்படிலாம் யாரும் யோசிக்கல. 12 ஆண்டு காலமாக பாஜக வந்து மத்தியிலே ஆட்சியில் இருக்கிறது. திமுக நினைத்திருந்தால் பாஜகவோடு எப்போதோ கூட்டணிக்கு போயிருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளுக்காக பிஜேபி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற திமுகவை விட்டுட்டு பாஜக எதிர்ப்பு என்கிற விஷயத்துல நீ பிளாக்கா ஒயிட்டான்னு இல்லாம கிரேயா இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் வெளிப்படைத்தன்மையாக சொல்ல மறுக்கிற, சொல்லாமல் தவிர்க்கிற, தாவேகா என்கிற குதிரையை நம்பி இந்தியா கூட்டணியினுடைய ஒரு மிகப்பெரிய பில்லரா தூணா திகழ்ந்த திமுகவை விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க போயிட்டாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் 24 தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் பாஜக வந்து தவிக்கிறது. சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் போய் முட்டு கொடுத்து அந்த கவர்மெண்ட்டை நிப்பாட்டினாங்க.
அன்றைக்கு திமுக நினைத்திருந்தால் இதே சந்தர்ப்பவாத அரசியலை கையில் எடுத்திருந்தால் திமுக அந்த பக்கம் போக முடியாதா? போயிருந்தா அமைச்சரவையில் இடம் கிடைக்காதா? சார் இவ்வளவு தூரம் இவ்வளவு வாய்ப்புகளை அவர்கள் தவற விட்டுட்டு கொள்கை பேசிக்கொண்டு உங்களோட இருந்தாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா உடனே, மந்திரி வாய்ப்பு கிடைக்குதுன்னா உடனே நீங்க வந்து சார் 59 வருஷம் அமைச்சரவையில் இதுல இடம் கொடுக்கல, இப்ப தாவேகா கொடுக்குதுன்னு அவங்களுக்கும் அது ஒரு அங்கீகாரமா அவங்க பார்க்க மாட்டாங்களா சார்? போகக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க என்ன அடிப்படையில நீங்க ஒரு கூட்டணி முறிவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் காமராஜர் ஆட்சிக்கு பின்னாடி விஜய் அவர்கள் ஆட்சியில தான் எல்லாமே சிறப்பா இருக்குன்னு பேசுறாரு. காமராஜரோடு விஜயை ஒப்பிடுவது என்பது காமராஜரை கொச்சைப்படுத்துவதா சிறுமைப்படுத்துவதா ஆகாதா? எப்படி பேசலாம் நீங்க? நான் என்ன கேட்கிறேன், இந்த ஆட்சி 2 மாசம் தான் சொல்லியிருக்காரு. வைகோ அவர் மரத்தை விட்டு மரம் தாவுவாருங்க. எத்தனை முறை தாவி இருக்காரு. திமுகவை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படிம்பாரு. ஸ்டாலினை நான் தான் காப்பாத்துவேன், கலைஞருக்கு நான் கேடயமா இருப்பேன், எல்லாரையும் காப்பாத்துன்னு சொல்லி கட்சியை காப்பாத்தல. கடைசியில் ஒரு யாரை காப்பாத்தினாரு? துரை வைகோவை தவிர யாரை காப்பாத்திருக்காரு சொல்லுங்க சார். இப்போ அவர் அரசியல்வாதியான்னு நான் கேட்கிறேன். இல்ல 2020 அரசியல்வாதியா? ஃபைன் சார். 2029 இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக இந்த தேசிய கட்சியோட பிஜேபியோட கூட்டணி போச்சு அப்படின்னா பிஜேபி இங்க உள்ள வந்துடும் அப்படின்ற அந்த ஒரு பயமுறுத்தல தானே சார் மக்கள் அவங்க இத்தனை நாள் வச்சு இவங்க ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. இப்ப எப்படி சார் திமுக திடீர்னு பிஜேபியோட கூட்டணி? அதிகாரப்பூர்வமாக ஒன்றும் அறிவிப்பு இல்லையே. அப்படி இருக்கக்கூடும் என்று யூகங்களின் அடிப்படையில பல பேர் அதை சொல்றாங்க. பாஜக பக்கம் அவங்க போக போறாங்களா அப்படின்னு யூகம் எதனால வருது? 2 காரணத்தினால வருது. ஒன்று, தாவேகா அரசை அச்சுறுத்துவதற்காக மேலே பாஜகவோட உடன்பாடு வைத்து கொண்டால் இந்த ஆட்சி நீடிக்காது, ஒரு நெருக்கடியை தர முடியும் என்கிற அடிப்படையில் அப்படி போகக்கூடும்னு ஒரு குரூப்பு நம்புறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க மேலே இடி கேஸ் இருக்கு, பல்வேறு வழக்குகள் இருக்கு. ஏவா வேலு மேல வழக்கு இருக்கு, ஜெகத்ரட்சகன் மேல வழக்கு இருக்கு, மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. அதனால KN நேரு மேல வழக்கு இருக்கு. இந்த வழக்குகளை நம்ம சரி செய்து கொள்வதற்கு ஒரு சூப்பர் வாஷிங் மிஷினா இருக்கிற பாஜகவில் போய் சலவைக்கு போட்டோம்னா நம்ம துணியை வெளுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல்ல ஒரு சலவை செய்து கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு. 2 தான கருத்து. திமுகவுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவா ஆகும் அப்படின்றத அவங்க யோசிக்கலையா சார்? இதை காங்கிரஸ் யோசிக்கலையே. நம்ம கூட்டணி விட்டு போறாங்களே, நம்ம தனிமைப்படுத்திட்டு போறோமே திமுகவை, நாளைக்கு திமுக போய் பாஜக பக்கம் போய் பாஜகவை வலிமைப்படுத்திருச்சுன்னா நம்ம இந்திய அளவுல மதச்சார்பின்மை சக்தியா இருக்கிற நம்ம வெற்றி பெற முடியாதே, நம்மளுடைய கோட்பாடு வெற்றி பெறாதே அப்படின்னு காங்கிரஸுக்காரன் ஒருத்தன் கூட யோசிக்கலையே. திமுக மட்டும் யோசிக்கணும், திமுக யோக்கியமா இருக்கணும்னு நம்ம விரும்புறோம். காங்கிரஸ் யோக்கியமா இல்லையா? திமுக யோகியமா இருக்கிறதையும் தாண்டி அவங்க தானே சார் அவங்கள யோகியமா காமிச்சுக்கிட்டாங்க. அவங்க தானே அவங்கள நாங்க எக்காரணத்தை கொண்டும் பிஜேபியோட போக மாட்டோம், கோ பேக் மோடின்ற ஒரு ஹேஷ்டேக் எல்லாம் கிரியேட் பண்ணது திமுக காரங்க தானே சார். நீங்க உள்ள வந்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, வருக வருக மோடினா சொல்றாங்க. இப்பயும் அவங்க அந்த நிலைப்பாட்டுல நான் என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸை கையில் வைத்து கொண்டுதான் மதச்சார்பற்ற சக்தியாக இருக்க வேண்டும், காங்கிரஸோடு உடன்பாடு வைத்து கொண்டுதான் நம்ம மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலைமை இப்போது இந்தியாவில் இருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட எழுச்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியா முழுக்க போட்டிக்கிட்டு அவங்க 100 சீட்டு ஜெயிச்சிருவாங்கங்கிற அளவுக்கு அவங்க எழுச்சி போயிட்டுருக்கு. பாஜகவின் அடிவயிற்றில் புலியை கரைக்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த கரப்பாம்பூச்சி தான் இவங்க ஆட்சியை கலைக்க போகுது, இவங்க ஆட்டத்தை முடிக்க போகுதுங்கிற அளவுக்கு அவங்க எழுச்சி பெறுகிறாங்க. பல மாநில கட்சிகள் பாஜகவிற்கு எதிரான போர்க்கோளம் கொண்டு பல மாநில கட்சிகளும் எதிர்நிலைப்பாட்டில் இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னும் சில இந்தியாவினுடைய பாஜக எதிர்ப்பு மாநில கட்சிகளோடு கூட நாளைக்கு திமுக ஒரு அணியை அமைக்க முடியாதா? பாஜக போய் சரணடைஞ்சுதான் எல்லாமே செய்யணுமா அப்படிங்கிற அவசியம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். இதெல்லாமே பல வேறு யூகங்களின் அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அதிகாரப்பூர்வமாக பாஜக பக்கம் திமுக போகிறதா இல்லையா என்பது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். முன்கூட்டியே பாஜக பக்கம் போயிடும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, மினிஸ்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சில பேர் கிளப்பி விடுறாங்க. ஏன்னா இப்போலாம் உண்மையை விட வதந்திக்கு ரொம்ப வலிமை அதிகமாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுது. உண்மையை சொன்னோம்னா அடைச்ச இவ்வளோதானா அப்படிங்கிறான். பாஜகவோட போயிருச்சு திமுக சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க,
அடடா பயங்கரமான செய்தியாகின்னு நினைக்கிறான். அப்போ நமக்கு வந்து இன்றைக்கு அதிகாரப்பூர்வமான உண்மையான செய்திகள் நமக்கு தேவையில்லை. கற்பனைக்கும் யூகத்துக்கும் அதை விட வேகமாக புயல் மாதிரி அடிக்கிற வதந்திகள் தேவைப்படுகிறது. அந்த வதந்திகளை பரப்புகிறவர்கள் இந்த செய்தியும் பரப்புகிறாங்கன்னா பொறுத்திருந்து தான் சார். இப்போ இதை பற்றி நம்ம கமெண்ட் சொல்லணும். அடுத்ததாக துரை வைகோ அவர் பேசினது கூட ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்கள் தான் இந்த சம்பவத்தை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விடுங்க அப்படின்னு எங்களுக்கு திமுக கிட்டேருந்து ஒரு அழுத்தம் வந்ததுன்னு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு சார். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவர் பொய் பேசுகிறார் நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவரும் வந்து ஒரு கட்சியில இப்போ வந்து ஒரு இல்லைங்க, அவங்க யோக்கியமானவர்கள் வந்து இதை எப்போங்க சொல்லணும் சார்? அவர் எதுக்கு சார் அந்த மாதிரியான ஒரு பொய்யை சொல்லி? இல்லை, அவங்க எப்படின்னா மதிமுக வந்து தன்னுடைய இறுதி கட்டத்தில் ஏறத்தாழ ஐசியூ வார்டில் இருக்கிற மாதிரி இறுதி கட்டத்தில் வந்து மதிமுக அரசியல் நெருக்கடிகளால் உந்தப்பட்டு தள்ளப்பட்டு அந்த கட்சி வந்து ஒரு தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருந்திருக்க வேண்டிய கட்சி சிறுத்து போய்விட்டது, சிறுமைப்பட்டு விட்டது. அந்த கட்சி இனி தப்பிக்காது, இனிமேல் சர்வைவல் ஆகாதுங்கிற நிலைமைக்கு வந்து தான் உதயசூரியனில் கூட நாங்கள் நிற்கிறோங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 3வது சக்தி வந்து முதன்மை சக்தியாக மாறி தாவேகா வந்து ஒரு வெற்றிகரமான அமைப்பாக மாறினோன்னு அங்கே போய் ஒட்டிக்கிட்டோம்னா மிச்ச காலத்தை ஓட்டிடலாம், அந்த கட்சியை நடத்திடலாம். திமுக அண்ணா திமுகவில் வந்து நம்ம வந்து மாறி மாறி கூட்டணி வச்சு நம்பகத்தன்மை இழந்துட்டோம், 3வது சக்தியோட போயிட்டோம்னா நம்ம கட்சி தப்பிச்சிடும்னு அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ எப்போ விஜய் எப்படி நம்ப வைக்கிறது, தாவேகா காரணம் எப்போ நம்ப வைக்கிறதுனா, நான் எப்படிலாம் வந்து எங்களை குடும்பப்படுத்தினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ திமுக மேலே பழிசாட்டுவது. திமுக காரன் தயவுல எம்பி ஆகிடுறது, திமுக காரன் தயவுல எம்எல்ஏ ஆகுறது, திமுக தயவுல எல்லாமே காரியம் சாதிச்சுட்டு திமுகவுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அங்கே போய் பச்சைக்குன்னு ஒட்டிக்கிற பச்சைவந்திக்கு தரணும். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேட்டியில கூட பத்திரிகையாளர் சந்திப்புல கூட கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தான் வந்து திமுக அப்படின்றது வந்து வைகோ அவர்கள் சொன்னதை நீங்க சொன்னார் இல்லையா சார்? அதுல அவருக்கு எவ்வளவு கமிஷன் போச்சுன்னு அவர் சொல்லணும்ல. கலெக்ஷன் கரப்ஷன்ல எல்லாம் அவர் வந்து உடந்தையா இருந்தார்ல, யோக்கியமானவரா இருந்தா அந்த காசுல நீ எப்படி உன் மகனை எம்பி ஆக்குவ? நீ யோக்கிய சிகாமணி தானே வைகோ. திமுக காரன் வந்து கரப்ஷன் பண்றான்னு சொல்லக்கூடிய அவங்க காசுல உன் மகனை நீ எம்பி ஆக்கியிருக்கிய, நீ ராஜினாமா பண்ணணும்ல. நீங்க தான் பரிசுத்தமானங்களாச்சே. நீங்கெல்லாம் நீங்க KN நேரு தயவுல அவங்க வாக்காளர்களுடைய வாய்ப்பு அவங்க போட்ட ஓட்டுல நீங்க எப்படி ஜெயிக்கலாம்? துரை வைகோ அவர். ஆமா, துரை வைகோ வந்து என்ன செய்யணும் உடனடியா? திமுக வந்து ஒரு கரப்ஷன் கட்சி, நான் ராஜினாமா செய்யறேன் அப்படி சொல்லணும்ல. அப்பதான் நான் யோக்கியம் நம்ப முடியும். இல்ல, உதயசூரியன் சின்னத்துல தான் வந்து நிக்க வச்சாங்க, எங்களோட சின்னத்துல கூட எங்களால நிக்க வைக்க முடியல. அதை எப்பங்க கேட்கணும்? மதுரையில அடிச்சா மானாமதுரையில மீச துடிக்குங்கிற மாதிரி எப்ப கேட்கணும் நான் கேட்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்பை இழந்துட்டேன்னு ஒரு பழைய நடிகை பேட்டி கொடுக்குற மாதிரியே பேசுறது நான் கேட்குறேன். எப்போ பேசணும் அதை? 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு இப்போ சொல்கிறதா? கையை பிடிச்சி இழுத்து அன்னைக்கு கத்துனா தானே நீ வந்து கற்பு கரைச்சி, நீ என்னைக்கு சொல்கிறேன்னு நான் கேட்குறேன். எந்த காலத்தில் வந்து சொல்கிறாத? அந்த கட்சியில் எல்லா அதிகாரத்தையும் ஒரு வேளை திமுக ஜெயிச்சிருச்சு, இது மாதிரி பேசுவாங்களா அவங்களா? இந்த யோக்கியர்கள் அப்படி பேசுவாங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் பாருங்க. ஒரு கட்சியில அவங்க ஓட்டுல அவங்க பணத்துல ஜெயிச்சுட்டு அவங்க மூஞ்சில காரி துப்பிட்டு இன்னொரு கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு போற அயோக்கிய பச்சோந்திகள் இவங்களாம். இதெல்லாம் என்ன அவங்களுக்கு யோக்கியதை இருக்கு சொல்லுங்க? இதெல்லாம் திருட்டு தர முடியாது, அயோக்கிய தர முடியாதுலாம். இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கா அவங்ககிட்ட? எதுக்காக ஒட்டிக்கிட்டு கிடந்தியப்ப? இப்போ திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அதெல்லாம் சொல்லுவீங்களா நீங்க? கரப்ஷன் ஒரு புனிதர் வந்துட்டாரு ஆகாயத்திலேருந்து இறங்கின்னு இப்போ சொல்றீங்கல்ல விஜய, அப்படித்தானே ஸ்டாலினை சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் என்ன சொன்னீங்க? அங்கே இருக்கும்போது சொன்னீங்களா கரப்ஷன் பண்றாங்க, திமுக ஆட்சி முறைகேடுச்சு என்னைக்கா சொல்லிருக்கீங்களா? இல்ல, அதுக்கும் கேட்கறேன். நீ திமுக கிடையாது, நீ விமர்சனம் பண்ணிருக்கியா ஒரு நாளாவது அந்த ஆட்சியை? ஏன்னா நான் கூட்டணியில இருக்கேன், அது கூட்டணி தர்மம் இல்லன்றதுக்கும் கூட்டு கலவாணியா இருந்தோம்னு சொல்லு. ஏன் கூட்டணியில இருக்கோம்னு சொல்ற? அவன் கலவாணி தரம் பண்ணேன்னு சொல்ற நீ. அப்ப நீ கூட்டு கலவாணியா இருந்தோம்னு சொல்லு. நீ கூட்டணியில இருந்தா எதுக்கு போய் பேசுறேன்னு கேட்கறேன். நான் கூட்டு கலவாணிங்க, கொள்ளை கூட்டத்துல நானும் ஒருத்தன் இருந்தாங்க, நானும் கொள்ளை அடிச்சேங்க, அதுக்கு துணை புரிஞ்சாங்க, நானு திருட்டுக்கு தொடர்ந்தியா இருந்தேன்னு சொல்லு. அப்படியாவது சொல்லணும்ல. அவங்க தப்பானவங்க திமுக காரங்கன்னா அந்த தவறுக்கு நான் உடந்தையா இருந்தேன், ஒத்துழைச்சேன், அந்த களவாணித்தனத்துக்கு நானும் ஒரு ஆளா இருந்தேன், நானும் ஒரு ஆளு தாங்க, அந்த கொள்ளை கூட்டத்தில் ஒரு ஆளு தான்னு சொன்னா நீ யோக்கியன்னு சொல்லலாம். அங்கே இருக்கும்போது நீ விமர்சனம் செய்யல, வேற அணி கிடைத்து விட்டது, மாற்று அணி கிடைத்து விட்டதுன்னு ஆகா நாங்க மகத்தானவங்க, நாங்க மாபெரும் மனிதர்கள், நாங்க பச்சோந்தி தோத்துருவோம்.
பயங்கரமான ஆளுங்க. ஃபைன் சார், இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.